நீங்கள் கடையில் வாங்கும் காய்கறிகள் 100% பாதுகாப்பானவை என்று உங்களால் உறுதியாகச் சொல்ல முடியுமா? இந்த ஒரு கேள்வி உங்களை நிச்சயம் சிந்திக்க வைக்கும். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ரசாயன பயன்பாடும், வானத்தை முட்டும் மளிகைப் பொருட்களின் விலையும் நம்மை ஒரு மாற்று வழியை தேடத் தூண்டுகிறது. ஆனால் அந்த மாற்று வழி வேறெங்கும் இல்லை. அது உங்கள் கைகளிலேயே இருக்கிறது. ஆம், உங்களது சொந்த உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொள்வதுதான் அந்த ரகசியம். இந்த வீடியோவில் உணவு தன்னிறைவை அடைவதற்கான 6 தெளிவான மற்றும் எளிமையான படிகளைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். இதைச் செய்வதற்கு உங்களுக்கு பெரிய விவசாய நிலம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு ரகசிய முறையை இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். அதைத் தெரிந்து கொண்டால் நீங்கள் இன்றே உங்கள் தோட்டப்பணிகளை தொடங்கிவிடுவீர்கள். சரி, ஒரு சிறிய கேள்வி. நீங்கள் கடைசியாக எப்போது உங்கள் சொந்தக் கைகளால் ஒரு செடியை நட்டு அதிலிருந்து காய்கறிகளை பறித்தீர்கள்? உங்க பதில கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். நமது தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் காய்கறிகளுக்காகவோ அல்லது பழங்களுக்காகவோ அவர்கள் கடையை தேடி ஓடியதில்லை. அவர்களின் வீட்டைச் சுற்றியே முருங்கை மரம், கறிவேப்பிலை, தக்காளி மற்றும் கீரை வகைகள் என அனைத்தும் கொட்டி கிடக்கும். அது ஒரு உண்மையான தற்சார்பு வாழ்க்கை முறை. ஆனால் இன்று நாம் ஒரு சிறிய கொத்தமல்லி கட்டுக்கு கூட சூப்பர் மார்க்கெட்டை நம்பியிருக்கிறோம். இந்த நிலைமை எப்படி மாறியது? நமது வேலைப்பளுவும் நகரமயமாக்கலும் நம்மை இயற்கையிடமிருந்து பிரித்துவிட்டது. ஆனால் இந்த நவீன உலகத்திலும் நாம் மீண்டும் அந்த பழைய ஆரோக்கியமான தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். உணவு தன்னிறைவு என்பது ஏதோ ஒரு கடினமான அறிவியல் அல்ல. அது இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு கலை. இந்த கலையை நாம் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. விதைகளை புரிந்து கொள்வது, மண்ணின் தன்மையை அறிவது மற்றும் நமது இடத்திற்கு ஏற்றவாறு செடிகளை வளர்ப்பது என அனைத்தையும் நாம் படிப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி பெரும் மன அமைதியையும் தரும் ஒரு செயலாகும். உணவு தன்னிறைவை நோக்கிய நமது முதல் படியில் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது மனநிலையையும் நாம் வசிக்கும் இடத்தையும் தயார்படுத்துவதுதான். பலரும் உணவு உற்பத்தி என்றவுடன் பல ஏக்கர் நிலம் வேண்டும் என்று நினைத்து பயந்து விடுகிறார்கள். ஆனால் இது முற்றிலும் ஒரு தவறான கட்டுக்கதையாகும். உண்மையைச் சொல்லப்போனால் உங்களுக்குச் சொந்தமாக ஒரு சிறிய பால்கனி இருந்தாலே போதுமானது. அல்லது உங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு சிறிய மூலை இருந்தால் கூட அதைக் கொண்டு நாம் அற்புதங்களை செய்ய முடியும். முதலில் உங்களிடம் எவ்வளவு இடம் இருக்கிறது என்பதை அளந்து பாருங்கள். அங்கு எத்தனை தொட்டிகளை வைக்க முடியும் என்று கணக்கிடுங்கள். பழைய பிளாஸ்டிக் வாளிகள், உடைந்த தண்ணீர் கேன்கள் என வீட்டில் வீணாக கிடக்கும் பொருட்களைக் கூட நீங்கள் செடி வளர்க்க பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு, ஒரு சிறிய பழைய வாளியில் நீங்கள் புதினா செடியை வளர்க்கத் தொடங்கினால் அது உங்கள் அன்றாட சமையலுக்குத் தேவையான புதினாவை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே இடமில்லை என்ற காரணத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். இருப்பதை வைத்து எப்படி சிறப்பாகச் செய்வது என்று திட்டமிடுங்கள். இந்த திட்டமிடல்தான் நமது வெற்றிக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான அடித்தளமாகும். திட்டமிடலின் அடுத்த முக்கியமான பகுதி சூரிய ஒளியை கண்காணிப்பது. செடிகள் வளர மிக முக்கியமான உணவு இந்த சூரிய ஒளிதான். உங்கள் வீட்டில் எந்தெந்த நேரங்களில் எங்கு சூரிய ஒளி விழுகிறது என்பதை ஒரு நாள் முழுவதும் கவனித்து பதிவு செய்யுங்கள். சில இடங்களுக்கு காலை வெயில் மட்டுமே கிடைக்கும். சில இடங்களுக்கு மதியம் முழுவதும் கடுமையான வெயில் அடிக்கும். இதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் எல்லா செடிகளுக்கும் ஒரே அளவிலான வெயில் தேவைப்படாது. உதாரணத்திற்கு தக்காளி மற்றும் கத்தரி போன்ற செடிகளுக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி தேவை. ஆனால் கீரை வகைகள் மற்றும் கொத்தமல்லி போன்ற செடிகளுக்கு அவ்வளவு வெயில் தேவையில்லை. அவை மிதமான ஒளியிலேயே சிறப்பாக வளரும். எனவே அதிக வெயில் அடிக்கும் இடத்தில் காய்கறி செடிகளையும் குறைவான வெயில் படும் இடத்தில் கீரை வகைகளையும் வைப்பது புத்திசாலித்தனம். இந்த சிறிய சூரிய ஒளி வரைபடத்தை நீங்கள் முன்கூட்டியே தயாரித்துவிட்டால் செடிகள் கருகிப் போவதையோ அல்லது வளராமல் இருப்பதையோ நாம் முற்றிலும் தவிர்க்க முடியும். இயற்கையின் இந்த எளிய விதியை புரிந்து கொண்டால் போதும், உங்கள் தோட்டம் செழிப்பாக வளரத் தொடங்கிவிடும். சூரிய ஒளிக்கு அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் வசதி மற்றும் அதன் மேலாண்மை. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது
மிகவும் எளிதான வேலை என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் செடிகளுக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும், எப்போது ஊற்ற வேண்டும் என்பதில் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியுள்ளது. அதிகப்படியான தண்ணீர் செடியின் வேர்களை அழுகச் செய்துவிடும். குறைவான தண்ணீர் செடியை வாடச் செய்துவிடும். இதைத் தவிர்க்க தொட்டியின் அடியில் தண்ணீர் வெளியேறச் சரியான துளைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மழைநீரை சேகரித்து வைக்கும் ஒரு சிறிய அமைப்பை நீங்கள் உருவாக்கலாம். இது மிகவும் எளிதானது. உங்கள் மாடியில் விழும் மழைநீரை ஒரு பெரிய ட்ரம்மில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மழைநீரில் செடிகளுக்குத் தேவையான இயற்கையான சத்துக்கள் ஏராளமாக உள்ளன. குழாயில் வரும் தண்ணீரை விட மழைநீர் செடிகளுக்கு ஒரு அமிர்தம் போன்றது. உதாரணமாக, உங்கள் வீட்டுப் பால்கனியில் வைத்துள்ள செடிகளுக்கு நீங்கள் காய்கறிகளை கழுவும் தண்ணீரை கூட வீணாக்காமல் பயன்படுத்தலாம். இந்தச் சிறிய தண்ணீர் சேமிப்பு முறை உங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு பெரும் பலமாக அமையும். இரண்டாவது படியாக, நாம் விதைகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் செடிகளை உருவாக்குவது பற்றி பார்க்கப் போகிறோம். விதைகள்தான் உணவின் தொடக்கம். கடைகளில் விற்கப்படும் விலை உயர்ந்த மற்றும் ரசாயனங்கள் பூசப்பட்ட விதைகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகவும், நமது வீட்டின் சமையலறையிலேயே பல அற்புதமான விதைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாங்கும் நாட்டுத் தக்காளியிலிருந்து சில விதைகளை எடுத்து ஒரு பேப்பரில் நிழலில் உலர்த்தி வைத்தால் அதுவே அடுத்த போகத்திற்கான சிறந்த விதையாக மாறிவிடும். இதேபோல காய்ந்த மிளகாய், வெண்டைக்காய் போன்றவற்றிலிருந்தும் நாம் விதைகளை எளிதாகச் சேகரிக்கலாம். தரமான நாட்டு விதைகளை தேடிக் கண்டுபிடித்து பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இந்த நாட்டு விதைகள் மட்டுமே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் மீண்டும் மீண்டும் விதைகளை கொடுக்கக்கூடியவை. வீரிய ஒட்டுரக விதைகள் அடுத்த முறை பலன் தராது. ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், உங்கள் வீட்டில் உள்ள பழைய கடுகு அல்லது வெந்தயத்தை எடுத்து ஒரு தொட்டியில் தூவிப் பாருங்கள். 3 நாட்களில் அவை முளைத்து வருவதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விதைகளின் இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதுதான் உண்மையான உணவு தன்னிறைவு. விதைகளை தேர்ந்தெடுத்த பிறகு முளைப்புத் திறனை அதிகரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதைகளையும் நேரடியாக பெரிய தொட்டியில் விதைத்துவிடக்கூடாது. சில மென்மையான விதைகளை பாதுகாப்பாக நாற்று விட்டு அதன் பிறகு மாற்றி நடுவதுதான் சரியான முறையாகும். இதற்காக நீங்கள் கடைகளில் நாற்று வளர்க்கும் தட்டுகளை வாங்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ள முட்டை அட்டைகள் அல்லது சிறிய காகிதக் குவளைகளை இதற்கு பயன்படுத்தலாம். முட்டை அட்டையின் ஒவ்வொரு குழியிலும் சிறிதளவு தேங்காய் நார் கழிவை போட்டு அதில் ஒவ்வொரு விதையாக வைத்து லேசாக தண்ணீர் தெளித்து வாருங்கள். விதைகள் முளைக்கச் சற்று வெப்பமும் இருட்டும் தேவை. எனவே முதல் 2 அல்லது 3 நாட்களுக்கு அதை ஒரு துணியால் மூடி வைக்கலாம். விதைகள் முளைத்து சிறிய இலைகள் வந்த பிறகு அவற்றை சூரிய ஒளியில் வையுங்கள். உதாரணத்திற்கு, மிளகாய் மற்றும் கத்தரி நாற்றுகளை இந்த முறையில் வளர்ப்பது மிகப்பெரிய வெற்றியைத் தரும். செடிகள் சிறிது வளர்ந்து வலுவான பிறகு அவற்றைச் சேதமடையாமல் பெரிய தொட்டிக்கு மாற்றி நடுவது ஒரு சிறந்த கலையாகும். இந்த முறையில் நாற்றுகளை வளர்க்கும்போது செடிகள் நோயின்றி ஆரோக்கியமாக வளரும். இந்த இரண்டாவது படியில் நாம் உடனடியாக பலன் தரும் ஒரு விஷயத்தை பார்க்கப் போகிறோம். அதுதான் மைக்ரோ கிரீன்ஸ் எனப்படும் குறுங்கீரைகள். தோட்டம் அமைத்து அதிலிருந்து காய்கறிகள் வர பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் உங்களுக்கு உடனடியாக சத்தான உணவு வேண்டுமென்றால் இந்த குறுங்கீரைகள்தான் மிகச் சிறந்த தேர்வு. வெறும் 7 முதல் 10 நாட்களுக்குள் இவற்றை நீங்கள் அறுவடை செய்துவிட முடியும். இது ஒரு அபாரமான வளர்ச்சியாகும். ஒரு சிறிய தட்டில் சிறிதளவு மண்ணை பரப்பி அதில் பச்சைப் பயிறு, கடுகு அல்லது கொண்டைக் கடலையை நெருக்கமாக தூவி விடுங்கள். தினமும் லேசாக தண்ணீர் தெளித்து வந்தால் போதும். ஒரு வாரத்திற்குள் அவை அழகாக முளைத்து 2 அங்குல உயரத்திற்கு வந்துவிடும். இந்த குறுங்கீரைகளில் சாதாரண காய்கறிகளை விட 40 மடங்கு அதிக சத்துக்கள் உள்ளன என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. நீங்கள் செய்யும் சாலட் அல்லது சாண்ட்விச் மீது இந்த குறுங்கீரைகளை தூவி சாப்பிடும்போது அதன் சுவையே அலாதியானது. இது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் உங்கள் உணவு தன்னிறைவு பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாகும். இதைச் செய்து பார்க்க உங்களுக்கு எந்த முன் அனுபவமும் தேவையில்லை. நமது பயணத்தின் 3வது மிக முக்கியமான படி மண்ணை உருவாக்குவது மற்றும் வளப்படுத்துவது. மண் என்பது வெறும் உயிரற்ற ஒரு பொருள் அல்ல.
அது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழும் ஒரு பிரம்மாண்டமான உலகமாகும். நாம் செடிகளுக்கு நேரடியாக உணவளிப்பதில்லை. நாம் மண்ணிற்குத்தான் உணவளிக்கிறோம். அந்த மண் செடிகளுக்குத் தேவையான சத்துக்களைக் கொடுக்கிறது. இதுதான் இயற்கையின் மிகச்சிறந்த கூட்டுறவு முறை. கடைகளில் கிடைக்கும் செயற்கை ரசாயன உரங்களைப் போட்டு மண்ணின் தன்மையை நாம் கெடுத்துவிடக்கூடாது. மண் எவ்வளவு மிருதுவாகவும் காற்று புகும்படியும் இருக்கிறதோ அவ்வளவு எளிதாகச் செடியின் வேர்கள் ஆழமாகச் செல்லும். உங்கள் தொட்டி மண்ணில் மண்புழுக்கள் இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அர்த்தம். மண்புழுக்கள் மண்ணைத் தொடர்ந்து உழுது கொண்டே இருக்கும் இயற்கையின் மிகச்சிறந்த உழவர்கள். ஒரு தொட்டியில் சாதாரண செம்மண், தேங்காய் நார் கழிவு மற்றும் மண்புழு உரம் ஆகிய மூன்றையும் சம அளவில் கலந்து வைப்பது ஒரு மிகச்சிறந்த மண் கலவையாகும். இந்த மண் கலவையானது தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதோடு செடிகளுக்குத் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மெதுவாகத் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும். மண்ணை வளப்படுத்துவது பற்றி பேசும்போது நாம் வீட்டில் உருவாக்கும் இயற்கை உரத்தை பற்றி பேசியே ஆக வேண்டும். இதுதான் உரம் தயாரிக்கும் கலை. நமது சமையலறையில் தினமும் எவ்வளவு குப்பைகள் சேருகின்றன என்று யோசித்துப் பாருங்கள். காய்கறித் தோல்கள், பழங்களின் கழிவுகள், முட்டை ஓடுகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட தேயிலை சக்கை என இவை அனைத்தும் குப்பைகள் அல்ல. அவை கருப்புத் தங்கம் என்று அழைக்கப்படும் சிறந்த உரமாகும். பலரும் மக்கும் உரம் தயாரிப்பது கடினம் என்றும் அது துர்நாற்றம் வீசும் என்றும் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் சரியான முறையில் செய்தால் எந்த ஒரு கெட்ட வாசனையும் வராது. ஒரு பழைய வாளியில் அடிப்பகுதியில் துளைகளைப் போட்டுக் கொள்ளுங்கள். அதில் ஒரு அடுக்கு காய்ந்த இலைகள், ஒரு அடுக்கு காய்கறி கழிவுகள் என மாற்றி மாற்றி போட்டு வாருங்கள். காய்ந்த இலைகள் மண்ணிற்கு கார்பன் சத்தை கொடுக்கின்றன. காய்கறி கழிவுகள் நைட்ரஜன் சத்தை கொடுக்கின்றன. இவை இரண்டும் சரியான விகிதத்தில் சேரும்போது அது அற்புதமான உரமாக மாறுகிறது. உதாரணத்திற்கு 2 மாதங்களில் அந்த கழிவுகள் அனைத்தும் மக்கி இருண்ட நிறத்தில் நல்ல மண் வாசனையுடன் கூடிய ஒரு மிகச்சிறந்த உரமாக மாறிவிடும். இந்த உரம் உங்கள் செடிகளின் வளர்ச்சியை பல மடங்கு அதிகரிக்கும். மண்ணை பாதுகாப்பதில் இன்னொரு சிறந்த ரகசிய முறை இருக்கிறது. அதன் பெயர் மூடாக்கு போடுதல் அல்லது மல்ச்சிங். காடுகளில் உள்ள செடிகளுக்கு கீழே யாரும் தண்ணீர் ஊற்றுவதில்லை. ஆனாலும் அங்கு ஈரப்பதம் எப்படி தொடர்ந்து இருக்கிறதென்று யோசித்துப் பார்த்ததுண்டா? அங்கு மரங்களில் இருந்து உதிரும் இலைகள் மண்ணை மூடி ஒரு போர்வையைப் போலச் செயல்படுகின்றன. அதே முறையை நாமும் நமது தொட்டிகளில் பின்பற்ற வேண்டும். செடியின் வேர்ப்பகுதியைச் சுற்றி நேரடியாக சூரிய ஒளி படாதவாறு காய்ந்த இலைகள், மரத்தூள் அல்லது வைக்கோல் கொண்டு மூடி வைக்க வேண்டும். இந்த மூடாக்கு முறையானது தொட்டியில் உள்ள தண்ணீர் வெயிலில் ஆவியாகிப் போவதை பெரிதும் தடுக்கிறது. இதனால் நாம் அடிக்கடி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டிய தேவை குறைகிறது. அது மட்டுமல்லாமல் தேவையற்ற களைச் செடிகள் முளைப்பதையும் இது இயற்கையாகவே கட்டுப்படுத்துகிறது. இந்த மூடாக்கு மெதுவாக மக்கி மண்ணிற்கு மேலும் உரமாகவும் மாறுகிறது. வெயில் காலங்களில் உங்கள் மாடித்தோட்டச் செடிகளை காப்பாற்ற இந்த மூடாக்கு முறை ஒரு மிகச் சிறந்த மற்றும் எளிய தீர்வாகும். இதை ஒருமுறை செய்து பழகிவிட்டால் பிறகு எப்போதுமே நீங்கள் இதைத் தொடர்ந்து செய்வீர்கள். 4வது படியாக அதிக மகசூல் தரும் காய்கறிகள் மற்றும் பழங்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவோம். நாம் எப்போதுமே நீண்ட காலம் காய்க்கும் மற்றும் அதிக பலன் தரும் செடிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை சாதாரண தொட்டிகளை விட பெரிய அளவிலான குரோ பேக் எனப்படும் பைகளில் வளர்ப்பது மிகவும் சிறந்தது. ஒரு பெரிய பையில் பாதி அளவுக்கு மண்ணை நிரப்பி அதில் முளைவிட்ட உருளைக்கிழங்கை நட்டு வையுங்கள். செடி வளர வளர அதன் தண்டுப்பகுதியைச் சுற்றி மேலும் மண்ணை நிரப்பிக்கொண்டே வர வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் ஒரே பையிலிருந்து நீங்கள் பல கிலோ உருளைக்கிழங்குகளை அறுவடை செய்ய முடியும். இது உங்கள் இடத்தையும் மிச்சப்படுத்துகிறது. அதே சமயம் அதிக மகசூலையும் தருகிறது. மாடித்தோட்டத்தில் இந்த முறை ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். உங்கள் சொந்த கைகளால் மண்ணைத் தோண்டி அதிலிருந்து புதிய கிழங்குகளை எடுக்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த வகையான கிழங்குப் பயிர்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் உணவை உத்தரவாதமாக வழங்கும் ஒரு சிறந்த பயிராகும். இடப்பற்றாக்குறையைச் சமாளிக்க இன்னொரு புத்திசாலித்தனமான வழி செங்குத்தான இடத்தை பயன்படுத்துவது. கொடி வகை காய்கறிகள் இதற்கு மிகச் சிறந்த உதாரணம். பாகற்காய், புடலங்காய்,
பீர்க்கங்காய் மற்றும் அவரைக்காய் போன்ற கொடி வகைகளுக்கு தரையில் அதிக இடம் தேவையில்லை. ஒரு சிறிய தொட்டியில் அவற்றின் விதைகளை நட்டு பந்தல் போல ஒரு கயிறு அல்லது வலையை கட்டிவிட்டால் அவை நேராக மேல் நோக்கி வளரத் தொடங்கிவிடும். உங்கள் மாடியின் ஓரத்தில் அல்லது பால்கனியில் ஒரு சிறிய வளைவு அமைப்பை உருவாக்கி அதில் பாகற்காய் கொடியை படரவிடலாம். இது பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு உங்களுக்கு அருமையான காய்கறிகளையும் கொடுக்கும். கொடி வகை செடிகளில் காய்கள் காற்றில் தொங்கிக் கொண்டிருப்பதால் பூச்சிகளின் தாக்குதலும் மிகக் குறைவாகவே இருக்கும். மேலும் காய்களை பறிப்பதும் மிகவும் எளிதாக இருக்கும். ஒரு சிறிய பால்கனியில் கூட இப்படி செங்குத்தாக வளர்ப்பதன் மூலம் நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான காய்கறிகளை பெற முடியும். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் இடப்பற்றாக்குறை என்ற கவலையே உங்களுக்கு இருக்காது. நமது தோட்டத்தில் நாம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய இன்னொரு வகை செடிகள் பல்லாண்டு பயிர்கள் ஆகும். அதாவது ஒருமுறை நட்டுவிட்டால் பல வருடங்களுக்கு தொடர்ந்து பலன் தரக்கூடிய மரங்கள் மற்றும் செடிகள். முருங்கை மரம் இதற்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணம். உங்கள் மாடியில் ஒரு பெரிய பேரல் போன்ற தொட்டியில் ஒரு முருங்கை மரத்தை நட்டு வளர்க்கலாம். முருங்கை இலைகளில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் அளப்பரியது. வாரத்திற்கு 2 முறை இந்த முருங்கை இலையை உணவில் சேர்த்துக்கொள்வது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பெரிய அளவில் பாதுகாக்கும். அதோடு அதிலிருந்து கிடைக்கும் முருங்கைக்காய்களும் சமையலுக்கு மிகவும் பயன்படும். இதை தவிர கறிவேப்பிலை செடி, எலுமிச்சை மரம் மற்றும் பப்பாளி மரம் போன்றவற்றையும் நீங்கள் தொட்டிகளிலேயே வளர்க்கலாம். ஒவ்வொரு முறையும் தாளிப்பதற்கு சந்தைக்கு ஓடாமல் உங்கள் தோட்டத்தில் இருந்து 2 கொத்து கறிவேப்பிலையை பறித்துச் சமைப்பதுதான் உண்மையான உணவு தன்னிறைவு. இந்த பல்லாண்டு பயிர்கள் உங்கள் தோட்டத்தின் நிரந்தரமான சொத்துக்களாக மாறிவிடும். இவை பெரிய அளவில் பராமரிப்பு இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு உணவை கொடுத்து கொண்டே இருக்கும். செடிகளை வளர்க்கும்போது பூச்சிகள் வருவது இயற்கை. ஆனால் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்பது ஒரு தவறான எண்ணம். இயற்கையான முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதானது. உங்கள் தோட்டத்தில் சாமந்தி பூக்களையும் துளசிச் செடிகளையும் காய்கறிச் செடிகளுக்கு நடுவே வளர்த்துப் பாருங்கள். இந்த வாசனையுள்ள செடிகள் பல தீமையான பூச்சிகளை தோட்டத்திற்குள் வரவிடாமல் தடுக்கும். அதே சமயம் தேனீக்கள் மற்றும் வண்ணத்துப் பூச்சிகள் போன்ற நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்கும். பூச்சிகள் செடியை தாக்கினால் வேப்ப எண்ணெய் மற்றும் சிறிது சோப்புத் தண்ணீர் கலந்த கலவையை செடிகள் மீது தெளிக்கலாம். இது மிகவும் பாதுகாப்பான மற்றும் சிறந்த ஒரு பூச்சிக்கொல்லியாகும். உதாரணத்திற்கு மாவு பூச்சிகள் கத்தரிச் செடியை தாக்கினால் இந்த வேப்ப எண்ணெய் கலவை அவற்றை உடனடியாக கட்டுப்படுத்தும். நாம் வளர்க்கும் செடிகள் இயற்கையான முறையில் வளரும்போது அவற்றின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எனவே சிறிய பூச்சித் தாக்குதல்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அது இயற்கையான சூழலியல் அமைப்பின் ஒரு பகுதி என்பதை புரிந்து செயல்படுவது மிகவும் அவசியம். 5வது படியாக நாம் பார்க்கப் போவது சரியான நேரத்தில் அறுவடை செய்வது மற்றும் உணவை பாதுகாப்பது பற்றியதாகும். எந்த காய்கறியை எப்போது பறிக்க வேண்டும் என்பது ஒரு தனித்திறமை. காய்கறிகள் அவற்றின் சரியான பருவத்தில் இருக்கும்போதுதான் அதில் சத்துக்களும் சுவையும் முழுமையாக இருக்கும். உதாரணத்திற்கு வெண்டைக்காயை அது மிகவும் முற்றும் முன்பே பறித்துவிட வேண்டும். அது முற்றிவிட்டால் நார் அதிகமாகி சமைக்க முடியாதபடி ஆகிவிடும். அதேபோல தக்காளியை அது செடியிலேயே முழுமையாகச் சிவந்து பழுத்த பிறகு பறிப்பது அதன் சுவையை பல மடங்கு அதிகரிக்கும். கீரைகளை அதிகாலையில் பனி விலகுவதற்கு முன்பு பறிப்பது மிகவும் சிறந்தது. அப்போதுதான் அவை அதிக ஈரப்பதத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். நீங்கள் உழைத்து வளர்த்த பயிரை சரியான நேரத்தில் அறுவடை செய்வது உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் இணைந்து இந்த அறுவடைப் பணிகளைச் செய்வது ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். முதல் அறுவடையை எடுக்கும்போது நீங்கள் உணரும் அந்த மகிழ்ச்சி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. அறுவடை செய்த காய்கறிகள் நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அவற்றை பாதுகாத்து வைப்பது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு தன் நிறைவில் உணவை வீணாக்காமல் பாதுகாப்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. வெயில் காலங்களில் அதிகப்படியான தக்காளி கிடைத்தால் அவற்றை வட்ட வட்டமாக நறுக்கி சிறிது உப்பு தூவி வெயிலில் காய வைத்து எடுத்துக் கொள்ளலாம். இந்த காய்ந்த தக்காளித் துண்டுகளை நீங்கள் பல மாதங்கள் வரை பயன்படுத்த முடியும். அதேபோல உங்கள் தோட்டத்தில் விளைந்த மிளகாயை வெயிலில் நன்றாக காய வைத்து
நீங்களே சொந்தமாக மிளகாய் தூள் அரைத்துக் கொள்ளலாம். இதில் எந்தவிதமான கலப்படமும் இருக்காது. இந்தச் சூரிய ஒளியில் காய வைக்கும் முறை நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு பின்பற்றி வந்த ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். புதினா, கொத்தமல்லி போன்ற இலைகளையும் நிழலில் காய வைத்து தூளாக மாற்றி பாதுகாக்கலாம். இப்படிச் சேமித்து வைக்கும் உணவுகள் மழைக்காலங்களில் காய்கறிகளின் விலை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதற்கான ஒரு மிகச் சிறந்த வழியாகும். உணவை பாதுகாக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான முறை ஊறுகாய் போடுதல் மற்றும் நொதிக்க வைத்தல் ஆகும். இந்த முறையில் கெமிக்கல் பிரசர்வேடிவ்கள் எனப்படும் செயற்கை பாதுகாப்பான்கள் எதையும் நாம் சேர்க்கப் போவதில்லை. உங்கள் தோட்டத்தில் விளைந்த எலுமிச்சை அல்லது மாங்காயை பயன்படுத்தி பாரம்பரியமான முறையில் உப்பு மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாய் தயாரிக்கலாம். நமது பாட்டி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீங்கான் ஜாடிகளில் இந்த ஊறுகாயை போட்டு வைத்தால் பல வருடங்களானாலும் அது கெட்டுப்போகாது. அது மட்டுமல்லாமல் இயற்கையாக நொதிக்க வைக்கப்பட்ட உணவுகளில் நமது குடலுக்கு நன்மை செய்யும் புரோபயாடிக் நுண்ணுயிரிகள் அதிகமாக உற்பத்தியாகின்றன. இது நமது செரிமான மண்டலத்தை மிக ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. உங்கள் சொந்த தோட்டத்து காய்கறிகளில் தயாரிக்கப்பட்ட கெமிக்கல் இல்லாத ஊறுகாயை உங்கள் சாப்பாட்டுடன் சேர்த்து சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு பெரிய கவசமாக அமையும். இந்த உணவை பாதுகாக்கும் முறைகளை நீங்கள் கற்றுக்கொண்டால் வருடம் முழுவதும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் தரமான உணவு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நமது உணவு தன்னிறைவு பயணத்தின் 6வது மற்றும் இறுதிப்படியாக விலங்குகளையும் நமது தோட்டத்துடன் ஒருங்கிணைப்பது பற்றி பார்ப்போம். இது சாத்தியமில்லாத ஒன்று என்று பலரும் நினைக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் 2 அல்லது 3 நாட்டு கோழிகளை வளர்ப்பது ஒரு அற்புதமான யோசனையாகும். இந்த கோழிகள் உங்கள் தோட்டத்திற்கு பல வழிகளில் உதவுகின்றன. உங்கள் சமையலறையில் மிஞ்சும் உணவுகள் மற்றும் தோட்டத்தில் உள்ள தேவையற்ற பூச்சிகளை இந்த கோழிகள் உணவாகச் சாப்பிட்டுவிடும். இதற்கு பதிலாக அவை உங்களுக்கு மிகச் சிறந்த புரதச்சத்துள்ள முட்டைகளை கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாமல் கோழிகளின் கழிவுகள் உங்கள் செடிகளுக்கு ஒரு மிகச் சிறந்த நைட்ரஜன் உரமாக பயன்படும். உதாரணத்திற்கு, தோட்டத்தில் செடிகளை தாக்கும் வெட்டுக்கிளிகள் மற்றும் புழுக்களை இந்த கோழிகள் மிக எளிதாக கண்டுபிடித்து அழித்துவிடும். இது ஒரு முழுமையான சுழற்சி முறையாகும். கோழிகள் தோட்டத்தை பாதுகாக்கின்றன, தோட்டம் கோழிகளுக்கு உணவளிக்கிறது. இப்படி ஒரு சிறிய பல்லுயிர் சூழலை உங்கள் வீட்டிலேயே உருவாக்குவது உங்களை உண்மையான உணவு தன்னிறைவின் உச்சிக்கு கொண்டு செல்லும். இந்த முழுமையான சுழற்சியை நிறைவு செய்ய அடுத்த வருடத்திற்கான விதைகளை நாம் எப்படிச் சேமிப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அவசியமான ஒரு செயல். ஒரு செடியிலிருந்து காய்களை பறிக்கும்போது அந்தச் செடியின் மிகச் சிறந்த மற்றும் ஆரோக்கியமான காயை மட்டும் பறிக்காமல் செடியிலேயே விட்டுவிட வேண்டும். அது நன்றாக முற்றி பழுத்த பிறகு அதிலிருந்து விதைகளை எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும். உலர்த்திய விதைகளை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அதனுடன் சிறிது சாம்பல் மற்றும் காய்ந்த வேப்பிலைகளை போட்டு மூடி வைக்க வேண்டும். இந்தச் சாம்பல் மற்றும் வேப்பிலை விதைகளில் பூச்சி தாக்காமல் மிகச் சிறப்பாக பாதுகாக்கும். அடுத்த பருவம் வரும்போது உங்களிடம் தயாராக 100% முளைப்புத் திறன் கொண்ட தரமான விதைகள் இருக்கும். இதற்காக நீங்கள் மீண்டும் கடையை தேடிப் போக வேண்டியதில்லை. உங்களுக்குத் தேவையான விதைகளை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ளும் இந்த நிலைதான் உண்மையான தற்சார்பு ஆகும். ஒவ்வொரு வருடமும் உங்கள் தோட்டத்தின் மரபணு உங்கள் விதைகளில் சேமிக்கப்பட்டு மேலும் மேலும் வலிமையடைகிறது. உணவு தன்னிறைவு என்பது ஒரு தனி மனிதச் செயல் மட்டுமல்ல, அது ஒரு சமூகச் செயல்பாடும் கூட. உங்கள் தோட்டத்தில் சில சமயங்களில் உங்களுக்கு தேவையானதை விட அதிகமான காய்கறிகள் விளையலாம். அந்த நேரங்களில் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அல்லது நண்பர்களுடன் பண்டமாற்று முறையில் ஈடுபடலாம். இது கேட்பதற்கு பழங்காலத்து முறை போலத் தோன்றலாம், ஆனால் இது இன்று மிகவும் தேவைப்படும் ஒரு விஷயமாகும். உதாரணத்திற்கு, உங்களிடம் அதிக தக்காளி இருந்தால் அதை உங்கள் நண்பருக்கு கொடுத்துவிட்டு அவரிடம் அதிகமாக உள்ள கத்தரிக்காயை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை உணவை வீணாக்குவதைத் தடுப்பது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கிடையிலான அன்பையும் உறவையும் பலப்படுத்துகிறது. விதைகள், நாற்றுகள் மற்றும் இயற்கை உரங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். உங்கள் ஒரு சிறிய தோட்டம்
உங்களை சுற்றியுள்ள பலருக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த உணவு தன்னிறைவு பயணம் என்பது ஒரு தொடர்ச்சியான கற்றல் முறையாகும். முதல் நாளிலேயே நீங்கள் ஒரு பெரிய விவசாயியாக மாறிவிட முடியாது. சில செடிகள் சரியாக வளராமல் போகலாம், சில விதைகளில் முளைப்புத் திறன் இல்லாமல் போகலாம். இதற்காக நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். ஒரு பருவத்தில் முட்டைக்கோஸ் சரியாக வளரவில்லை என்றால், அது அந்த மண்ணின் தன்மையாகவோ அல்லது தட்பவெப்ப நிலையாகவோ இருக்கலாம் என்பதை புரிந்து, அடுத்த முறை அதை சரி செய்ய வேண்டும். பொறுமையும் தொடர்ந்த முயற்சியும் மட்டும்தான் இந்த தோட்டக்கலையில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தினமும் காலையில் எழுந்து உங்கள் செடிகளுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். அவை உங்களுடன் பேசத் தொடங்கும். அவற்றின் தேவையை இலைகளின் நிறம் மூலமாக உங்களுக்கு உணர்த்தும். இயற்கையின் இந்த மௌன மொழியை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினால், அதைவிட ஒரு பெரிய தியானம் வேறு எதுவும் இல்லை. இந்த பயணம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, உங்கள் மன அமைதியையும் பெரிய அளவில் மேம்படுத்தும் ஒரு அற்புதமான அனுபவமாக மாறும். வீடியோவின் தொடக்கத்தில் நான் ஒரு ரகசியத்தைச் சொல்வதாக கூறியிருந்தேன் அல்லவா? அந்த ரகசியம் இதுதான். நீங்கள் வளர்த்த ஒரு சிறிய கொத்தமல்லி செடியில் இருந்து இலைகளை பறித்து அதை உங்கள் சமையலில் சேர்த்துச் சாப்பிடும்போது கிடைக்கவும் அந்த மனநிறைவை உலகத்தில் உள்ள எந்த ஒரு விலை உயர்ந்த உணவகமும் உங்களுக்கு கொடுத்துவிட முடியாது. இது வெறும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது உங்கள் சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்று நாம் பார்த்த இந்த 6 படிகள் மூலம் நீங்களும் அந்த சுதந்திரத்தை உணரத் தொடங்கலாம். திட்டமிடுவது முதல் விதைகளைச் சேமிப்பது வரை அனைத்தையும் நாம் விரிவாக பார்த்துவிட்டோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் உணவு தன்னிறைவு பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய கேள்வி. இன்று நீங்கள் முதலாவதாக உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்கப் போகும் அந்த செடி அல்லது விதை என்ன? உங்கள் பதிலை கமெண்ட் பிரிவில் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஆரோக்கியமாக பயணிப்போம். நன்றி.